எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நார்த் இந்தியன் அக்கா இருந்தாங்க. அவங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த பாசிப்பருப்பு அல்வா தான் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். அதை இப்போ ஒரு கடாயில சேர்த்து நல்லா 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்தக்கப்புறம் ஆற விட்டு ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1/4 கப் நெய் சேர்த்து 2 ஸ்பூன் ரவையும் 2 ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்து நல்லா 3 நிமிஷம் வறுத்தக்கப்புறம் இது கூடவே அரைச்சு வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்ல 1 கப் சர்க்கரையை சேர்த்து கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமா கலர் சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பு கூட இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே 1/2 கப் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பாத்திரத்துல ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டக்கப்புறம் நெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் நெய்ல முந்திரி பாதாம வறுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டா சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு அல்வா ரெடி.